பென்ட்ரைவ் ஆப்ஷன் மேபி இல்லாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் இல்லை, எனக்கு ரிமோட் மிஸ்ஸிங், அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஆனால் ரிமோட் மிஸ் ஆகி போச்சு, ரிமோட் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக அதை எங்கேயுமே என்னோட வந்து அது ஒதுக்கி ஒரு மூலையில் வைக்க விருப்பம் இல்லை, ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, ஒரு நல்ல டாபிக், அருமையான டாபிக், ஒரு ஆடியோ பேஸ்டு. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் ஆடியோ, ஒரு கடல் மாதிரி. ஸோ நண்பர்களே, முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் ஆகாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துட்டு 2 சேனல் ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கோம், ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கோம், இல்லை ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கோம், இல்லை ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கோம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் பழைய மல்டிமீடியா ஸ்பீக்கர், ஹோம் தியேட்டர், 2 சேனல் ஹோம் தியேட்டர், 2.1 ஹோம் தியேட்டர், 5.1 ஹோம் தியேட்டர், அந்த மாதிரி கம்பெனி பிராண்ட் வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வரக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஓல்டு மாடல், அதனால பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஓல்டு மாடல், ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா, அதனால நம்ம இம்மீடியட்டாக அதை தூக்கி அப்படியே கடாசிட முடியாது, அது தூக்கி ஒரு மூலையில் வைக்க மனசும் வராது. ஏன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு அதில் ஆடியோ அதில் கேட்டு பழகி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு அதில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் மேபி இல்லாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் இல்லை, எனக்கு ரிமோட் மிஸ்ஸிங், அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஆனால் ரிமோட் மிஸ் ஆகி போச்சு, ரிமோட் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக அதை எங்கேயுமே என்னோட வந்து அது ஒதுக்கி ஒரு மூலையில் வைக்க விருப்பம் இல்லை, ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் எனக்கு லேட்டஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதை எனக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது ஒரு ஆடியோ மேஜிக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படின்னா, இந்த ஒரு மினி சைஸ் பார்த்தீங்களா, ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு ஹைட், இதுதான் என்னுடைய செட்டப். இது 230 பில்ல நீங்கள் பிளக்இன் பண்ணிக்கலாம், நீங்கள் 12 வோல்ட்லேயே நீங்கள் பிளக்இன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைன் அவுட் 2 RC, அதாவது ஆடியோ லெஃப்ட் ரைட் அவுட்புட் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் இருக்குது, ஒரு குவாலிட்டியான ரிமோட் கொடுத்துறாங்க. ஸோ இவ்வளவு ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதிலிருந்து நீங்கள் ஒரு அவுட்புட், அதாவது ஒரு RCA அவுட்புட், அதாவது ஆடியோ லெஃப்ட் ரைட் அவுட்புட் எடுத்து உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பில் ஆக்ஸ்லேயே இன்புட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் வந்து லைன் இன்புட் இருக்குது, அதிலே நீங்கள் இன்புட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த செட்டில் நீங்கள் எந்த இடத்துல இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எல்லா வேலையுமே பாருங்கள், இதில் ஒரு ரிமோட் இருக்குது, அருமையான ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் இதில் பென்ட்ரைவ் ப்ளே பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ப்ளூடூத்தா, இல்லை எஃப்எம்மா, இல்லை ஆக்ஸா அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ஃபோனை வயர்லெஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு ஃப்ரீ அவுட்புட்டை எடுத்து அப்படி நீங்கள் உங்களுடைய ஆம்பிளிஃபையர்லையோ, உங்களுடைய ஹோம் தியேட்டர்லையோ, உங்கள் மல்டிமீடியா ஸ்பீக்கர்லையோ நீங்கள் இன்புட் பண்ணிக்கும்போது அப்படியே ஒரு லேட்டஸ்ட்டு ஃபார்மேட்டில் வாங்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் எந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட இருக்குமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சூப்பராக இதை பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, இதனுடைய காஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் உங்களுடைய செட்டை நீங்கள் இதை வச்சு நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது அப்படி லேட்டஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. இதனுடைய காஸ்ட் பாருங்கள், ஜஸ்ட் 490 rupees. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் ஜஸ்ட் 490 rupees. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பர், இதை அவைல் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேர்லேயே தொடர்பு கொண்டு வாங்கி மகிழுங்க.